நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா அமைதி. செவத்துக்கு கூட காது இருக்கும். அரண்மனை சுவரு ரொம்ப பெருசு, அப்ப காதுகளும் ரொம்ப பெருசா இருக்கும். அதனால அமைதியா இருங்க. என்ன போய் அமைதியா இருக்க சொல்ற? நான் தான் பேசுறதே இல்லையே. நான் தான் பேசுறதே இல்லையே. இந்த கம்ப வச்சு சாரதா வாயை வச்சு யார் பேசுறது? நானா? மகாராஜா, எனக்கு என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியலையே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எதுக்காக என்னை இங்க வர சொன்னாரு? அவர் என்னை இங்க கூப்பிடும் போது முக்கியமா ஒண்ணு சொன்னாரு. இங்க எங்கேயாவது மறைஞ்சிருங்க அப்படின்னு சொன்னாரு. ஐயோ மகாராஜா, அரசவை மறைஞ்சிருக்கக்கூடிய இடமா என்ன? ஐயோ மந்திரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்னையே இங்க வர சொன்னாருன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அவர் என்கிட்டயும் அரசவைக்கு வர மாதிரி தயாராகி வர சொன்னாரு. நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு எனக்கே ஒன்னும் புரியல. நான் இங்க என்ன பண்றேன்? நான் வழக்கமா இந்த நேரத்துக்கெல்லாம் என் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேன். ஆனா நீங்க என்ன அரசவைக்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் இப்படி ரகசியமா? குருமாதா, எங்க மேல நம்பிக்கை வைங்க, கொஞ்சம் பொறுமையாவும் இருங்க. இங்க என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா குருமாதா, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஒருவேளை குருஜியோட புனித தன்மை இங்க வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா உண்மை வெளியே வரும். நாம மகாராஜாவையும் அந்த சௌதாமினியையும் கண்டிப்பா புடிச்சிடலாம். ஆனாலும் மகாராஜாவை மட்டும்தான் நாம குறை சொல்லணும். சௌதாமினி தேவியை பத்தி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. மகாராணி திரும்பலம்பா, நீங்க நீதி நியாயம் நேர்மன்னு வந்த வேலையை மறந்துடாதீங்க, சரியா? இப்ப பெருசா எதுவும் யோசிக்காம கொஞ்சம் அமைதியா இருங்க. வந்த வேலையை முடிக்கணும். அதுக்கு நீங்க அமைதியா எல்லாத்தையும் பாத்துட்டு இருங்க. ஐயோ குருமாதா, மறைஞ்சுக்கோங்க. மகாராஜா, சௌதாமினி. அது எனக்கும் தெரியும். ஆனா சௌதாமினி தேவி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரோட இந்த வேலை என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுற போது மந்திரியாரே? எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மகாராஜா. பாத்தியா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்னது உண்மைதான் போல. ஆமா மணி, நம்ம குருஜியோட பரம பக்தை வந்துட்டாங்க. இனி குருஜி இங்க வந்துட்டா கண்டிப்பா பெரிய பிரளயமே வரும். சௌதாமினி தனியா தான் இருக்கா. ஐயோ, அங்க பாத்தீங்களா? சௌதாமினி, சௌதாமினி, சௌதாமினி. இல்ல இல்ல, இவன் நாட்டுக்கு மகாராணியாக போறான். குருவே, நீங்க இங்க எப்படி வந்தீங்க? எப்படி வந்தனா? நடந்து வந்தேன். ஆனா உன் மனசுல யாரையோ எதிர்பார்த்து ஒரு தீபம் எரியறத பார்க்கறேம்மா. இல்ல, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இத சொல்ல வரேன், நான் அத சொல்ல வரேன். சௌதாமினி தேவி, எங்க பாருமா, எதை வேணாலும் பிரிக்கலாம். ஆனா இந்த மனசோட புனித உணர்வுகளை ரெண்டா பிரிக்கவே முடியாது. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இத புரிஞ்சுக்கலனா உனக்கு தான் இழப்பு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியவே மாட்டேங்குது. திரும்ப சொல்லணுமா? நான் சொல்லும் போதே புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கலனா உனக்கு தான் கஷ்டம். ஐயோ குருஜி, சொன்னதே திரும்ப சொல்லாதீங்க, விளக்கத்தை சொல்லுங்க. சௌதாமினி தேவி, ஒரு மனுஷன் தன் கண்ணை காயப்படுத்திக்கிற அளவுக்கு கனவு காணக்கூடாதும்மா. மகா மந்திரியாரே, குரு சௌதாமினி தேவி கிட்ட என்ன பேசிட்டு இருக்காருன்றது உங்களுக்கு புரியுதா? அது புரியல மகாராஜா. என்ன சொல்றீங்க? சொல்றம்மா. சௌதாமினி தேவி, என்னைக்கு ஒரு சாதாரண பெண் ராணி ஆகணும்னு கனவு காண ஆரம்பிச்சிட்டாலோ அப்ப அவ எல்லைய மீறான்னு அர்த்தம்.
யோசிச்சு பாரு, சூர்பனக தன்னுடைய பேராசையினால எப்படிப்பட்ட ஒரு அழிவை சந்திச்சான்னு. அசம்பாவிதம் நடந்துச்சு, பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு. சௌதாமினி வந்துட்டா, ஆனா மகாராஜாவை இன்னும் காணுமே. இவங்க 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கலன்னா எல்லா உண்மைகளும் எப்படி வெளியில வரும்? குரு அமைதியாக மாட்டேன்றாரு. குரு அமைதியானாதான் மகாராஜா இங்க வருவாரு. ராமா, இங்க பாரு. இங்க நீ எல்லாரையும் வர வச்சு நெருப்போட விளையாடிக்கிட்டு இருக்க. குருஜி கடைசியில எப்படி வேணாலும் பேச்ச மாத்துவாரு, தெரியும்ல? பட்டு, வார்த்தை விளையாட்டால பேச்ச மாத்தலாம், ஆனா உண்மையை எப்பவும் மறைக்க முடியாதுல்ல. குருஜி, அந்த சாதாரண பொண்ணு யாரு? இப்போ யார பத்தி நீங்க பேசுறீங்க? சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கலன்னா உனக்கு தான் சங்கடம். இங்க பாரு சௌதாமினி, பழைய உறவுகளை உதறி தள்ளிட்டு புது உறவுக்கு ஒருத்தி ஆசைப்படுறா. இப்ப கொஞ்ச நாளாவே எனக்கு எல்லாமே தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் என்னடானா கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் தானா சரியாயிடும் நினைச்சேன். ஆனா இப்போ நீங்க எப்போ எனக்கு உறுதுணையா தோளோட தோளா நிக்கணுமோ அப்போ நீங்க எல்லா சந்தேகங்களையும் என் பக்கம் திருப்புறீங்க. இப்போ நீங்க நான் சொல்ற உண்மையை கேளுங்க. இதுதான் உண்மை, புரியுதா? சொல்லுமா. நான் எப்பவுமே ராணி ஆகணும்னு கனவு கண்டதும் இல்ல. அப்புறம் எனக்கு யாரோடவும் எந்த உறவும் கிடையாது. கேட்டீங்களா மந்திரியாரே? மன்னிச்சிருங்க மகாராஜா, மன்னிச்சிருங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு அது நீங்க மட்டும்தாங்கிறத மறந்துடாதீங்க. நீ உண்மையாவா சொல்ற? ஆமா. என்னுடைய இதயத்தின் மேல வச்சு நீ சத்தியம் பண்ணு. இவரா இப்படி? சௌதாமினி, நான் என்னதான் ராஜகுரு மகா பண்டிதர் தத்தாச்சாரியரா இருந்தாலும் உன்னோட அன்பை நான் சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேனே. மன்னிச்சிடு. போதும் போதும். உன்னுடைய கண்கள்ல கண்ணீரை பார்க்க முடியல. மறைஞ்சிருக்கிற செல்வமும் மறைஞ்சிருக்கிற ஒளியும் கண்டிப்பா ஒரு நாள் வெளியில வந்தே தீரும். இப்ப வெளிப்பட்ட மாதிரி. இல்ல 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 மகாராஜா, நீங்க தப்பா நினைக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அப்படியே தான் குருஜி. குருஜியோட மௌனம் தான் இப்ப அவருடைய சம்மதம். குருவே, இத உங்ககிட்ட எதிர்பார்க்கல. இதுக்கு நீங்க வெக்கப்படணும் அப்படின்னு நான் சொல்லல, அத்தை சொல்றாங்க. தர்மத்தை காக்குறவரை நாங்க உங்களை பார்த்தோம். நீங்க உங்க சிஷ்யர்களுக்கு இதை கத்து கொடுத்தா அப்ப வருங்கால எதிர்காலம் எப்படி இருக்கும்? சௌதாமினி தேவி, நீங்க இங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? குருவே, இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா? உங்ககிட்ட 1000 கேள்விகள் இருக்குது அப்படின்னா அப்போ என் சுவாமி கிட்ட 10,000 கேள்விகள் இருக்கும். இருந்தும் அவர் அமைதியா இருக்காருன்னா அது அவர் புனித தன்மை. ஆமா ஆமா. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? என் கணவரோட மௌனம் தான் சம்மதமா? நீங்க ஒரு விஷயத்தை இப்ப மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மௌனமா இருக்க ஒருத்தரால நல்லா பேசக்கூடிய 100 பேரை தோக்கடிக்க முடியும். வருணமாலா, நீ புனித தன்மைய பத்தி யார்கிட்டமா பேசுற? யார்கிட்ட நீ பேசுற? இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்டயா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு உண்மை தெரியணும்னா நீங்க உங்களோட சந்தேகம்ன்ற இருளை விட்டு முதல்ல வெளியில வரணும். அப்போதான் நீங்க குரு சிஷ்யன் இல்லனா கடவுள் பக்தனுக்கு இடையே இருக்கிற புனிதமான உறவை அவமானப்படுத்தாம புரிஞ்சுக்குவீங்க. நான் ஆசீர்வாதம் பண்ணலாம் தான் நினைச்சேன்.
ஆமா மகாராஜா, ஆசீர்வாதம் பண்ணத்தான் நினைச்சேன். சகல சௌபாகியத்தோட நல்லா இருன்னு வாழ்த்தினேன். குருவே, ஆசீர்வாதம் பண்ண முறை ரொம்ப விசித்திரமாவும் வித்தியாசமாவும் இருந்துச்சு. ஏன்? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஆசீர்வாதம் பண்ண முறை இல்ல, நல்லுணர்வோட எப்படி வேணாலும் செய்யலாம். என்னோட மனசுல நான் என்னோட குருவை நான் ரொம்ப மரியாதையா உயர்வா பெரிய இடத்துல வச்சிருக்கேன். நான் என்னோட மொத்த வாழ்க்கையுமே குருவுக்கு சமர்ப்பிச்சிட்டேன். அப்புறம் இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்களோட கரைபடியாத புனிதமான அன்ப தவறான பார்வையில பாக்கறாரு. இவர் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல மகாராஜா, எதுவுமே இல்ல. இது எல்லாம் இவருடைய பிரம்ம. நீங்க என்ன சொன்னீங்க குருவே? எனக்கு பிரம்மைனா? உண்மையத்தான் சொல்றேன். நீங்க பிரம்மையில இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆமா, இது பிரம்மைதான். குருஜி இந்த மாதிரி தப்பான செயல்களை செய்ய மாட்டாரு. ஆமா, இது பிரமைதான், பிரமையேதான். குருவே, மன்னிச்சிருங்க. ஒருவேளை நானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல மகாராஜா. இது பிரம்மைனா? அதுவும் பிரம்மைதான். அப்ப பெரிய மகாராணி சின்னாதேவி மகாராஜாவுக்கும் சௌதாமினிக்கும் நடந்ததை பார்த்தது பிரம்மதான். என்ன சாரதா? நம்ம மரியாதைக்குரிய மகாராஜாவையும் சௌதாமினியையும் அப்படி நினைக்கிறதே தவறு. ஏன்னா சில நேரங்களில் நம்ம பாக்குறது வேற, உண்மை வேற. அதே மாதிரி உண்மைய நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. ஆமா, நீங்க சொன்னது உண்மைதான் ராமகிருஷ்ணா. அன்னைக்கு நான் தோட்டத்தை பார்வையிட போயிருந்தேன். அப்ப அந்த இடத்துக்கு சௌதாமினி தேவியும் வந்திருந்தாங்க. அப்ப அவங்க கண்ல ஏதோ தூசி விழுந்துருச்சு. அப்ப நான் ஊதி விட்டு அந்த தூசியை எடுக்க தான் முயற்சி பண்ணேன். ஆனா மகாராஜா, இந்த சின்ன விஷயத்துக்காக இப்படி எல்லாரும் உங்க புனித தன்மையையே சந்தேகன்ற நெருப்புனால இப்படி சுட்டு பொசிக்கிட்டாங்களே மகாராஜா. நான் தப்பிச்சேன். ஆனா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஆதாரம் இல்லாம என் மேல பழிய சுமத்தி இருக்காரு. இவருக்கு இதற்கான தண்டனையை கொடுத்தே ஆகணும். குருவே, அதிர்ஷ்டவசமா இப்ப தப்பிச்சிட்டீங்க. எப்பவும் அதிர்ஷ்டம் கூடவே வராது. குருமாதாவை போற்றி பாடுங்க, இல்லனா நல்லது. ரொம்ப நல்லது. உங்க தப்ப நீங்க ஒத்துக்கிட்டதுனால உங்களை நான் மன்னிச்சிட்டேன். மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணரை நான் மன்னிச்சிட்டேன். அதோட இப்ப இன்னொரு விஷயமும் தெளிவாயிடுச்சு. மகாராஜாவுக்கும் சௌதாமணிக்கும் நடுவுல ஒண்ணுமே இல்ல. இனி எதிர்காலத்துல இப்படி யாராவது பேசினாங்கன்னா அது தண்டனைக்குரியதாகும். மகாராணி சின்னாதேவி, அப்புறம் மகாராணி திருமலம்பா, இப்பவும் என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல இல்ல மகாராஜா, இல்ல. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. என்னையும் மன்னிச்சிடுங்க மகாராஜா. மூடி இருந்த என் கண்ணு திறந்துருச்சு. நான் என் தப்ப புரிஞ்சுக்கிட்டேன். மகாராஜா, இன்னைக்கு நான் கண்ணால காண்பதும் போய் காதால் கேட்பதும் பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நாம தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப என்ன பத்தி மட்டும் கவலைப்படல, சௌதாமினி தேவிய பத்தியும் கவலைப்படுறேன். அவங்க கிட்டே மன்னிப்பு கேட்டாகணும். நிச்சயமா மகாராஜா. சௌதாமினி தேவி, நீங்க என்ன மன்னிப்பீங்களா? சாரதா, புரளி பேசுனதுல உனக்கும் பங்கு இருக்கே. மகாராஜா, சௌதாமினி தேவி, நான் ரொம்ப பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஆமா, என்னுடைய பக்தை எல்லாரையும் மன்னிச்சிட்டா சௌதாமினி தேவி. குருவே, சொல்லுங்க. ஏதோ தர்மம் பேரை சொல்லி தப்பிச்சிட்டீங்க, திரும்பவும் போய் சிக்கிக்காதீங்க. குரு மாதாவுக்கு உங்க மேல நம்பிக்கை அதிகம்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையை நம்பிதான் நான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணேன்.
குருமாதா இன்னைக்கு இல்லாம இருந்திருந்தா நீங்க மொத்தமா சிக்கிருப்பீங்க. குருமாதாவுக்கு போய் நன்றி சொல்லுங்க. நிச்சயமா. குருஜி இங்க பாருங்க, நாங்க இந்த உலகத்தையே ஒரு கலக்க போறோம். நேத்து இரவு முழுக்க தூங்கவே இல்ல குருஜி. விடிய விடிய கவிதையா எழுதணும். இன்னைக்கு நான் இந்த கவிதைய அரசவையில படிக்கும்போது என்ன? பிரளயமே வந்துரும் குருஜி, பிரளயமே வந்துரும். முட்டாளுங்களா, ஏன் பிரளயம், பூகம்பம், புயல்னு மந்திரவாதி மாதிரி அரசவையில மந்திரம் போட போறீங்களா? அப்படி இல்ல குருஜி, நாங்க ரொம்ப அருமையான கவிதை எழுதியிருக்கோம். இன்னைக்கு அரசவையில கவிதை போட்டி நடக்க போகுது இல்லையா? யாரோட கவிதை ரொம்ப அருமையா இருக்கோ மகாராஜா அவங்களுக்கு பரிசு கொடுக்க போறாரு. அது எனக்கு தான். குருஜி, இது வரைக்கும் நீங்க எந்த பரிசையும் அரசவையில ஜெயிச்சதே கிடையாது. ஆனா இன்னைக்கு உங்களுடைய திறமையான சிஷ்யர்கள் தனியும் மணியும் கவிதை போட்டிக்கான பரிசை கண்டிப்பா நாங்க உங்களுக்கு வாங்கி தர போறோம் குருஜி. அப்புறம் மொத்த விஜயநகரமும் ஒரே விஷயத்தை தான் பேசும். அதுதான் உங்களோட மகிமை. இனிமே நீங்க தான் எல்லாமே குருஜி. கண்டிப்பா. என்னுடைய புனிதமான அருமையான திறமையான சிஷ்யர்களே, நான் உங்க குரு. முதல்ல குரு கிட்ட இந்த கவிதைகளை காட்டுங்களே. கண்டிப்பா கண்டிப்பா குருஜி, இந்தாங்க பாருங்க. இந்தாங்க. இல்ல என்னோடது பாருங்க. என்னோட தான் பாக்கணும். நான் பாக்குறேன். இது 2 பேரோட கவிதை தானே. இத ஒன்னா சேர்த்து படிக்க போறேன். இப்ப பாருங்க நான் எப்படி படிக்கிறேன்னு. இப்படிதான் படிச்சிட்டேன். நான் படிச்சிட்டேன். எங்களோட கவிதை. குருஜி, இப்படி ஒரு அசம்பாவிதத்தை பண்ணிட்டீங்களே. இப்படி எங்க திறமை எல்லாத்தையும் பாழாக்கிட்டீங்களே குருஜி. எங்களோட அழகான கவிதையை இப்படி கிழிச்சு போட்டுட்டீங்களே. இந்த விதை அருமையான செடியாகிய மரமாகிறதுக்குள்ள அதை அழிச்சிட்டீங்களே குருஜி. சரி, இந்த கவிதையை கிழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை படிச்சாது பாத்துருக்கலாமே குருஜி. அட வாய மூடுங்க முட்டாளுங்க. யாரும் படிக்கிற அளவுக்குலாம் உங்க கவிதைகள் இருக்க போறது இல்ல. என்ன சொன்னீங்க? குரு மகிமை, குரு மகிமை, குரு மகிமை, குரு மகிமை. அட முட்டாள் சிஷியர்களோ, குரு ஆலமரம் போல உயர்ந்தவர், நீங்க வெறும் புதர் செடி. நான் உங்க கவிதைகளை கிழிச்சிட்டேன். இனி நான் என் கவிதையை அரசவையில வாசிப்பேன், பார்க்க போறீங்க. அதற்கான பரிசு எனக்கு தான் கிடைக்கும். பாருங்க என்னோட கவிதைய. நீங்க வேணா பாருங்க. நீங்க பண்ண இந்த கேடித்தனமான விஷயத்தை பத்தி அரசவையில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். நானும் சொல்லதான் போறேன். குருஜி எங்க கவிதையை கிழிச்சிட்டாருன்னு. எங்களை முன்னேற விடாம நீங்க தடுத்துட்டீங்க. ஒரு குருவா இருந்தோ சிஷ்யர்களோட எதிர்காலத்தை இப்படி வேரோட அழிச்சிட்டீங்க. இந்த கிறுக்கனுங்க அரசவையில எதையாவது உளறிடுவானுங்க. இவனுங்களை எப்படி சரி கட்டுறது? பசங்களா நீங்க கோவப்படுறது இயற்கைதான். ஆனா பாருங்க, நீங்க எனக்கு இப்பவும் சிஷ்யர்கள் தான். அதுவும் நல்ல சிஷ்யர்களா இருக்கணும், சிறந்த சிஷ்யர்களா உயரணும். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அப்புறம் உங்களுக்கு ஞானத்தின் பாதைய நான் காட்டுறேன். வாய மூடுங்க. அரசவையில என்னுடைய கவிதைய கவனமா நீங்க கேட்கணும், புரியுதா? அப்படி கவனிச்சா உண்மையான கவிதை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும். நான் அரசவையில இப்படித்தான் கவிதையை படிக்க போறேன். அட கவிதை கவிதை, அட முட்டாளுங்களா, என்னுடைய கவிதை பறந்து போகுது. ஓடி போய் புடிங்க, போங்க. புடிச்சிட்டா போச்சு குருஜி, போச்சு. மணி 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 மணி, அத புடிச்சிடாத. அந்த கிழமை நம்ம கவிதையை கிழிச்சான்ல. வினை விதைச்சவன் வினை அறுப்பான். அவனுக்கு இந்த கவிதை கிடைக்கவே கூடாது தனி. அட மேல 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 குதிச்சு அத புடிங்க. ஆமா குருஜி, புடிக்க நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட முயற்சி பண்றேன்னு சொல்றீங்களே, உங்களால ஒண்ணு முடியாது. நானே புடிச்சுக்கிறேன். புடிங்களே. என்னுடைய கவிதை என் கவிதை சேத்துக்குள்ள விழ போகுது. போச்சு போச்சு, ஐயோ போச்சு.
ஐயோ காப்பாத்திட்டாரே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எதுக்காக இப்ப இந்த கவிதையை காப்பாத்துனீங்க? அவருக்கு போய் உதவி செஞ்சிருக்கீங்க, நீங்க மறந்துட்டீங்களா? எங்க குருஜி எப்பவும் உங்களுக்கு பிரச்சனையை மட்டும் தானே ஏற்படுத்துவாரு. எத்தனை தடவை அவரு உங்களை அவமானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா உங்களை தவிர வேற யாராவது இருந்திருந்தா எங்க குருஜியோட கவிதையை சேத்துல மிதக்க விட்டுருப்பாங்க. முட்டாளுங்களா! நீங்க சொல்றது உண்மைதான் தனிமணி. குரு எனக்கு எப்பவும் கெடுதல் தான் பண்ணிருக்காரு. அப்புறம் நான் மட்டும் எதுக்கு நல்லது பண்ணணும்? ஒண்ணு பண்றேன், இத சேத்திலே தூக்கி போட்டுறலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உயர்வான இந்த கவிதையை எழுதியிருக்கேன். அரசவையில இன்னைக்கு நான் இத வாசிக்க போறேன். தயவு செஞ்சு நீங்க இத ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏன் குருவே, நான் போய் இத அழிப்பேன்னு நீங்க நினைச்சு பார்க்கலாமா? யாரோட கவிதையா இருந்தா என்ன? கவிதைங்கிறது ஒரு பொக்கிஷம். எந்த ஒரு படிச்ச அறிவுள்ள நபரும் யாருடைய கவிதையையும் எப்பவும் அழிக்க மாட்டாங்க. ஆனா எங்களோட குருஜி எங்களுடைய கவிதையை கிழிச்சிட்டாரு. நீங்களே பாருங்க. எங்க நாங்க எழுதின கவிதையை வச்சு அரசவையில பரிசு வாங்கிடுவோமோன்னு இவர் எங்க கவிதை எல்லாத்தையும் துண்டு துண்டா கிழிச்சு போட்டுட்டாரு. அதுல பிழைகள் இருந்தது சிஷ்யர்களே. ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவங்க எழுதிய கவிதைகள்ல பிழையா இருந்தது. நான் குருதானே, அதனால தான் கிழிச்சேன். ஏன்னா நீங்க உயர்வான கவிதைகளை எழுதணும்னு ஒரே காரணத்துக்காக நான் அதை கிழிச்சேன். குருவே, அவங்க கவிதைகளை எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கவிதையோட அர்த்தம் மாறுபடும். ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ற ஒரு கவிதைய இன்னொருத்தர் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லலாம். ஆமா, அது உண்மைதான். இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஐயா, எங்க குருஜி எங்களையும் எங்க கவிதைகளையும் எப்பயும் தப்பாதான் பேசுவாரு. இல்ல இங்க பாருங்க பசங்களா, ஏன் அன்பான சிஷ்யர்களே, அது என்ன நீங்க ரெண்டு பேரும் அற்புதமான கவிதைகளை எழுதணும்னு நான் ஆசைப்படுறதுனால முட்டாளாக்குறாரு, நம்மள முட்டாளாக்க பாக்குறாரு குருஜி. இல்ல, இது சரியில்லை குருவே. ஏன்னா அடுத்தவங்களை முட்டாளாக்குறவன் இறுதியில அவனே முட்டாளாயிடுவான். ஆமா, இருந்தாலும் இது உங்களுக்கும் உங்க சிஷ்யர்களுக்குமான விஷயம். இதுல நான் ரொம்ப பேச போறது இல்ல. இந்தாங்க உங்க கவிதை. தள்ளுங்க, தாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, அப்படி ஏன் பண்றீங்க? எனக்கு எதிரா ஏதாவது மந்திர சக்தியை பயன்படுத்துறீங்களா? இல்ல குருவே, நான் ஒரு கவிதையை யோசிச்சேன். அது என்னன்னா, என் சின்ன வயசு நண்பன் கோபாலகிருஷ்ணன் என்னை சந்திக்க 20 வருஷம் கழிச்சு வரான். அதனால கவிதையை பத்தி யோசிக்கலாம் நேரம் கிடைக்கல. இன்னைக்கு அரசபையில வாசிக்க என்கிட்ட கவிதையே இல்ல. ஆனா உங்களை சந்திச்சதுமே எனக்கு ஒரு நல்ல கவிதை எண்ணம் வந்துடுச்சு. இனி தர்பாருக்கு போகும்போது கவிதையும் தயாராயிடும். நான் வரேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு கவிதை போட்டியில கலந்துக்க போற போட்டியாளர்களோட பெயர் என் கைக்கு வந்துருச்சு. இதுல யாரோட கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்குதோ அவங்களுக்கு இந்த தங்க கோப்பை பரிசா வழங்கப்படும். போட்டி ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு இந்த கவிதை போட்டியில முதல் போட்டியாளர் மகாமந்திரி திம்மராசு. மகாராஜா, என் கவிதையோட தலைப்பு என்னன்னா, திருமணத்துக்கும் துன்பத்துக்கும் இருக்கிற உறவு. அருமையான தலைப்பு மந்திரியாரே. அப்படின்னா இன்னைக்கு நீங்க நகைச்சுவை கவிதையை சொல்ல போறீங்க. மகாராஜா, என் கவிதையை உங்க முன்னாடி படிக்கிறதுக்கு நீங்க அனுமதி தரணும். அப்புறம் கூடவே எல்லாரும் கவனிச்சு எனக்கு ஆதரவு தரணும். கல்யாணத்துக்கு முன்னாடி காதலி காதலன் கிட்ட, அன்பே என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் உன்னோட பிரச்சனை பாதி ஆயிடும்னு சொன்னா. அருமை மந்திரியாரே, இந்த பொண்ணுதான் மனைவிக்கு முன்மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே தன்னோட கணவனின் துன்பங்களை நினைச்சு கவலைப்படுறாங்களே. அருமை மந்திரியாரே, மேல படிங்க. சரி, காதலன் என்ன சொன்னாரு? சொல்றேன். காதலன் ரொம்ப கவனமா காதலி சொல்றத கேட்டாரு. அப்புறம் காதலி கிட்ட, எந்த பிரச்சனை பாதி ஆயிடும்னு சொல்லு, என்னோட வாழ்க்கையில தான் எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொன்னா. அதை கேட்ட காதலி முகத்துல சின்னதா ஒரு புன்னகை வந்துச்சு. அப்புறம் அவ சொன்னா,
அன்பே, நீ என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் தானாவே வந்துரும்னு சொன்னான். ரொம்ப அருமை, அருமை. கவிதை நல்லா இருக்கு மந்திரியாரே, ஆனா இதை வீட்ல மட்டும் சொல்லிடாதீங்க. உண்மையிலேயே பிரச்சனை வந்துரும். ஆமா ஆமா மகாராஜா, இதுல அந்த துன்பப்படுற கணவர்களோட வலியும் தெரியுது. ஆமா, பிரச்சனை எப்பொழுதும் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே வரும். குருவே, ஒருவேளை நீங்க உங்க வீட்டு பிரச்சனையை சொல்றீங்களோ? இல்ல குருவே, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன். மந்திரியாரே, உங்களோட கவிதை அருமையா இருக்கு, ஆனா ஆணாதிக்கம் அதிகமா இருக்கு. அடுத்த முறை சம உரிமைய பின்பற்றுங்க. சரி, கண்டிப்பா மகாராஜா, கண்டிப்பா. நீங்க சொன்னது ரொம்ப சரி மகாராஜா. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ பிரச்சனையோ கவலையோ வருதுன்னா அது வெறும் புருஷனுக்கு மட்டும் வரதில்ல, மனைவியும் கணவனோட சேர்ந்து அந்த பிரச்சனைய சமாளிப்பா. அதனால பிரச்சனைகளுக்காக மனைவியை மட்டும் எப்படி குறை சொல்றது சரியாகும்? இது கல்யாண லட்டு பண்டித ராமகிருஷ்ணா. சாப்பிட்டவங்களும் அனுபவிப்பாங்க, அத சாப்பிடாதவங்களும் அனுபவிப்பாங்க. இந்த பட்டியலில் அடுத்த பெயர் நம்மளோட மரியாதைக்குரிய குரு தத்தாச்சாரியார் அவர்கள். மகாராஜா, இங்க வாங்க. உங்க முகத்தை இப்படி சோகமா வச்சுக்காதீங்க. எப்போ உங்களை பார்த்து கையாட்டினாலும் கவிதை ஆஹா ஓஹோன்னு சொல்லணும். இங்க பாருங்க, நீங்க மட்டும் அப்படி சொல்லலன்னா அடுத்த முறை அரசவைக்கே நான் கூட்டிட்டு வர மாட்டேன். நான் இல்லாம காவலர்கள் உங்களை உள்ளேயே விட மாட்டாங்க, புரியுதோ? என்னாச்சு குருவே? அது மகாராஜா, நான் என்னுடைய சிஷ்யர்களோட இந்த கவிதையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் மகாராஜா. மகாராஜா, என் கவிதையோட தலைப்பு உத்தம வாழ்க்கை. அருமை, உத்தம வாழ்க்கை தலைப்பே அருமையா இருக்கு. ரொம்ப நன்றி மகாராஜா. மகாராஜா, என்னுடைய இந்த கவிதை ஒரு படை வீரனின் வாழ்க்கை பற்றியது. ஒரு புதுசா கல்யாணம் பண்ணவங்களை பத்தி. வீரன் ஒப்பனை மிகுந்த பெண்ணை பார்த்து மயங்குகிறான். மகிழ்ச்சியிலும் உற்சாகத்திலும் மனம் பூரிப்போடு அவன் சொன்னான், பெண்ணே, நான் யுத்தத்தில் கெட்டிக்காரன் என்றான். ஆனால் காதல் என்று வந்தால் நான் வெறும் மாணவன் என்றான். ஒரு புறம் வீரன் காதல் மயக்கத்தில் இருந்தான், ஆனால் மற்றொரு புறமோ எல்லையில் போர் மூண்டு இருந்தது. தன்னுடைய புது மனைவியை விட்டுவிட்டு யுத்த பூமிக்கு புறப்பட தயாரானான். மனைவி அவனிடம், திருமணம் இன்றுதானே நடந்தது, சிறிது நேரமாவது என்னுடன் இருக்கக்கூடாதா என்றாள். யுத்தத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்றாள். வீரனோ கூறினான், பிறந்த ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு, யுத்த பூமியில் வீர மரணம் அடைவதே ஒரு வீரனுக்கு பெருமை என்றான். நீண்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்றான். நாட்டுக்காக வாழும் உத்தம வாழ்க்கை வேண்டும், கோழையாக வாழ மாட்டேன் என்றான். வாழ்க்கையே போர்க்களம்தான், அதில் நாட்டிற்காக மரணம் அடைவதே. நாட்டிற்காக மரணம் அடைய விடு. குருவே, அருமை அருமை குருவே. அருமை, மிக அருமை குருஜி. கலக்கிட்டீங்க குருஜி, கலக்கிட்டீங்க. கவிதைய நான் எப்பவோ சொல்லி முடிச்சிட்டேன். சிஷ்யர்களோ அமைதி. என்னுடைய சிஷ்யர்கள் மகாராஜா என்ன ரொம்பவும் மதிக்கிறாங்க. அதான் அவங்க உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. உண்மைதான் குருவே, பரவாயில்ல. முட்டாள்களா. இப்போ அடுத்ததா எந்த கவிஞர் இங்க வந்து கவிதை சொல்ல போறாருன்னா? மகாராஜா, நீங்க எங்களுக்காக ஒரு கவிதையை சொல்லாம இந்த நிகழ்ச்சியே முழுமை அடையாது மகாராஜா. சரியா சொன்னாரு மகாராஜா. குருவே, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள மாதிரி மிகப்பெரிய கவிஞர்கள் மத்தியில நான் கவிதைகள் சொல்லி என்ன ஆக போகுது? வேண்டாம் வேண்டாம். இது உங்களோட பணிவை காட்டுது மகாராஜா. மகாராஜா, நீங்க ஒரு சூரியன், நாங்கள் அனைவரும் உங்களை சுத்தி வர ஒரு நவ கிரகங்கள், அவ்வளவுதான். மகாராஜா, உங்க கவிதையை கேட்கிற சௌபாகியத்தை
எங்க எல்லாருக்கும் கொடுங்க மகாராஜா. அமைதி அமைதி, எல்லாரும் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எல்லாரும் இவ்வளவு ஆசைப்படுறதுனால நான் உங்களுக்காக ஒரு கவிதையை சொல்றேன். மகாராஜா ஒவ்வொரு வார்த்தை சொன்னதும் ஆஹா ஓகோன்னு சொல்லணும். எங்க பாருங்க, மகாராஜாவை மகிழ்ச்சி படுத்த இந்த மாதிரி வாய்ப்பு எப்பவாவது தான் கிடைக்கும். அப்புறம் கவலைப்படாதீங்க, அரசவையில சீக்கிரமே உங்களை கவிதையை வாசிக்க வைக்கிறேன். புரியுதா? ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு நான் என்ன கவிதையை சொல்றது? அந்த கவிதையோட தலைப்பு இன்னும் கிடைக்கலையே. அருமை மகாராஜா, அருமை அருமை, ஆஹா அருமை. இப்போ நீங்க எதுக்கு ஆஹான்னு சொன்னீங்க தனிமணி? இல்ல இல்ல இல்ல, இது ரொம்ப ஆழமான கருத்து மகாராஜா. இத பத்தி எங்க குருஜி ரொம்ப விளக்கமா சொல்லுவாரு மகாராஜா. குருவே, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லுங்க. மன்னிச்சிருங்க மகாராஜா. சரி, கவிதைய சொல்றேன். மேகத்துக்கு பின்னாடி நிலவு ஒளிந்திருந்தது. மேகத்துக்கு பின்னால் நிலவு மறைந்திருந்தது. அற்புதம் அற்புதம் மகாராஜா, அற்புதமான வரிகள். மேகத்திற்கு பின்னால் நிலவு மறைந்திருந்தது. அதாவது துன்பத்திற்கு பின்னால் இன்பம். என்ன ஒரு அற்புத கருத்து மகாராஜா, அற்புதம் அற்புதம். ஆஹா, அமைதி அமைதி, கேளுங்க. நிலவுக்கு பின்னாடி மேகம் மறைந்திருந்தது. அப்போ யாரோ அழுதுகிட்டு இருந்தாங்க. அழும்போது விழுந்த கண்ணீரை சேகரிச்சு அத மின்மினி பூச்சியோட முதுகுல அழகா வச்சாங்க. மின்மினி பூச்சி முதுகுல வச்சாங்களா? இது எப்படி சாத்தியம்? அருமை மகாராஜா, அருமை மகாராஜா, பாராட்ட வார்த்தைகளே இல்லை. அருமை, அற்புதம், பிரமாதம். ஆஹா, பிரமாதம், அற்புதம், அருமையான கவிதை. என்ன சொல்றது மகாராஜா, நீங்க அசத்திட்டீங்க போங்க. அந்த கண்ணீரோட மின்மினி பூச்சி பறந்து போச்சு. அந்த கண்ணீர் துளிகளை அது புழு மேல வச்சது. அதனால அங்க நிலவு உதயமாச்சு. நிலவு உதயமாச்சு. கவிதை முடிந்தது. அருமை மகாராஜா, அருமை, மிக சிறந்த கவிதை. ரொம்ப நல்லா இருக்கு மகாராஜா, ரொம்ப நல்லா இருக்கு. அருமை மகாராஜா, அருமை அருமை. அருமை. எல்லாருமே போலியா ரசிக்கிறாங்களே, அதுலயும் குரு காக்கா பிடிக்கிறதுல முதல் ஆளா இருக்காரு. உங்க எல்லாருக்கும் என்னோட கவிதை இவ்வளவு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்கல. உங்க எல்லாருக்கும் ஒரு பரிசு இருக்கு. ரொம்ப சீக்கிரமாவே நான் இந்த கவிதைய ஒரு தொகுப்பா கொண்டு வர போறேன்னு உங்க எல்லார்கிட்டயும் தெரிவிச்சுக்கிறேன். ஆமா மகாராஜா. சரி, இப்ப அடுத்ததா கவிதைய வாசிக்க போற வாய்ப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு நான் இப்ப வழங்குறேன். தனிமணி, அவனுக்கு ஆஹா ஓகோன்லாம் சொல்லக்கூடாது. பண்டித ராமகிருஷ்ணரோட கவிதைய நாம புறக்கணிச்சாகணும். மகாராஜா, கவிதை சொல்லல, ஆனா என்னோட சில எண்ணங்களை பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நீங்க அனுமதி கொடுக்கணும். கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணா, வாங்க. மகாராஜா, நாம வழக்கமா சந்திக்கிற சில நபர்களை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். ஏன்னா அவங்களோட தாக்கம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் இருக்கு. நல்ல கவனமா கேளுங்க. சிலர் முட்டாளா பிறப்பாங்க, சிலர் முட்டாளா இருப்பாங்க. சிலர் முட்டாளா பிறப்பாங்க, சிலர் முட்டாளா இருப்பாங்க. ஆனா சிலர் மத்தவங்களை எல்லாம் முட்டாள் ஆக்குவாங்க. குருஜி, குருஜி, நேரடியா பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களை தான் தாக்கி பேசுறாரு. சிலர் அவங்க லாபத்துக்காக அடுத்தவங்களை முட்டாள் ஆக்குறாங்க, ஆனா இறுதியில அவங்களே முட்டாளாயிடுறாங்க. கேட்டீங்களா குருஜி, அடுத்தவங்களை முட்டாளாக்குறவன்
அவனே முட்டாள் ஆயிடுவானா. உங்களை தான் சொல்றாரு. ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் அப்பாவி, இன்னொருத்தன் கேடி. அந்த அப்பாவி ராமனை ரொம்ப சுலபமா முட்டாளாக்கிடலாம். ஆனா அந்த கேடி பயங்கர கேடி. அவன் அடுத்தவங்கள தான் முட்டாளாக்குவான். ஒரு சமயத்துல 2 பேருக்கும் ஒரே பொண்ணு மேல காதல் வந்துருச்சு. பொண்ணு ரொம்ப பண்பானவ. 2 பேர் மனசையும் ஜெயிச்சிட்டா. அதனால 2 பேரும் அவளதான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கேடி யோசிச்சான். அப்பாவியோட மனச கலைச்சி அவனை இந்த போட்டியை விட்டு துரத்த ஒரு திட்டம் போட்டா. கேடி அப்பாவி கிட்ட, நீ இந்த பொண்ணு அடைய தகுதி இல்லாதவன், அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பார்க்க போவ? முதல்ல போய் ஒரு நல்ல காவியத்தை எழுது, அப்புறம் அரச கவியாகு, அப்பதான் இந்த பொண்ணை அடைய முடியும்னு சொன்னா. அவ்வளவுதான். நம்ம அப்பாவி உடனே காவியம் எழுத ஆரம்பிச்சுட்டா. இந்த நேரத்துல கேடி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண பேசி முடிச்சிட்டா. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. இங்க கேடி ரொம்ப சந்தோஷமா நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் அப்பாவி பெரும் காவியத்தை எழுதிக்கிட்டு இருந்தான். அப்பதான் விதி விளையாட்ட ஆரம்பிச்சது. அப்பாவியோட முயற்சிக்கு வெற்றி கிடைச்சது. அரசருக்கு அப்பாவியோட பெருங்காப்பியம் புடிச்சு போச்சு. அரசரும் அப்பாவிக்கு அரச கவி பதவி கொடுத்தாரு. அப்பாவி அரச கவி ஆனது பொண்ணுக்கும் தெரிய வந்தது. அவ அப்பாவிய கட்டிக்கலான்னு முடிவும் பண்ணிட்டா. அதனால கேடியோட திட்டம் வீணா போச்சு. அவன் கடைசியில வெறும் கையோட திரும்பினா. அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணா, அருமை. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு ராமகிருஷ்ணா. அருமையா இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா, அருமையா இருக்கு. கவிதைய தயார் பண்ணலன்னு சொன்னீங்க, ஆனா உண்மையிலே இதுதான் யதார்த்தமான கவிதை. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. அப்படி என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரோட கவிதையில கருத்து இருக்குன்னு எனக்கு புரியல. தீமையோட தோல்வியும் நன்மையோட வெற்றியும் இந்த கவிதையில இருக்கு குருவே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஒரு கதை மூலமா கருத்தை சொல்லியிருக்காரு. யார் ஒருத்தர் அடுத்தவங்கள முட்டாளாக்க முயற்சி பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா முட்டாளாயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால யாரையும் எப்பவும் முட்டாள் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. இந்த கவிதை இந்த சமூகத்துக்கு ரொம்ப பயனுள்ளது. என்ன சொல்றீங்க? ஆனா மகாராஜா, என்னுடைய கவிதையிலயும் ஞானம் இருந்தது. கண்டிப்பா குருவே. உங்களோட கவிதையில நீங்க உத்தம வாழ்க்கைய பத்தி சொல்லிருக்கீங்க. ஆமா. உத்தம வாழ்க்கைய வாழணும்னா அதுக்கு நம்ம யாருக்கும் எப்பவும் துரோகம் செய்யவே கூடாது. அப்படி செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை முழுக்க யாரு துரோகம் பண்ணுவாங்கன்னு நம்ம பயந்துகிட்டே வாழ்ந்தாகணும். இப்படி பயத்தோடே வாழ்ந்தோம்னா நம்மளால உத்தம வாழ்க்கைய வாழவே முடியாது. என்ன சரிதானே குருவே? மகாராஜாவோட பேச்சிலிருந்து தெரியுது அவர் ராமகிருஷ்ணருக்கு தான் பரிசு கொடுக்க போறாரு. இப்போ வெற்றியாளரை நாம அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க 3 பேரோட கவிதையும் அருமை. ஆனா இதுல மிகச்சிறந்த கவிதை எதுங்கிறது தான் கேள்வி. ஆனா மகாராஜா, மிக சிறந்த கவிதை, மிக சிறந்த கவிஞரோட பேரை நீங்க சொல்லவே இல்ல. இப்ப நீங்க யார பத்தி பேசுறீங்க குருவே? உங்களை தான் மகாராஜா. உங்களோட கவிதையை தான் மகாராஜா. உங்களோட கவிதை தான் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, மகாராஜாவோட கவிதை தானே சிறந்த கவிதை. போதும் போதும், அமைதியா இருங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்னோட கவிதை தான் சிறந்ததுன்னு நினைச்சீங்கன்னா நான் இத கடவுளோட வரமா எடுத்துக்கிறேன். அப்படின்னா இந்த பரிசும் எனக்கு தானே சொந்தம். ஆமா மகாராஜா. ஒரு வேண்டுகோள். இப்ப குருவே அவரோட கையால வெற்றியாளருக்கு இந்த தங்க கோப்பையை வழங்குவாரு. ரொம்ப நன்றி மகாராஜா.
மகாராஜா ரொம்ப நன்றி குருவே. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க, பேராசக்காரங்க. எல்லாருக்கும் மரண தண்டனை கிடைச்சே ஆகணும். ஆச்சாரியாரா? சக்கரபாணி ஐயா, நீங்களா? உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஏன்னா கிருஷ்ணாவுல Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.